Navin Cedar at Starwood Towers, Medavakkam. Premium 3 BHLK homes at 7,999 per square feet. For more info, visit navins.in. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று 9வது முறையாக பட்ஜெட் 2026 தாக்கல் செய்துள்ளார். இந்த பட்ஜெட்டில் உள்ள சிறப்பு அம்சங்கள் சில விஷயங்கள் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பார்க்கணும் அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் ஒரு 12 வருஷம் தொடர்ந்து இருக்கிறதுனாலையும் அவங்களுடைய 9வது பட்ஜெட்டாக இருக்கிற காரணத்தினாலையும் அவங்க பல விஷயங்களை ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட ஒரு இலக்கோட வச்சு அவங்க நிறைய விஷயங்கள் செயல்பட்டு இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக இன்றைக்கி பட்ஜெட்டில் அவங்க ஒரு 2 விஷயங்களை அவங்க என்ன திட்டமிட்டாங்க, அது என்ன நடந்திருக்கு, அதை இனிமேல் அடுத்து எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் ரொம்ப அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொன்னாங்க. அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம், அதாவது அவங்களுடைய மார்த்தட்டி அவங்க பெருமைப்படக்கூடிய விஷயங்களாக சொல்லப்படுகின்ற ஆத்ம நிர்பார், அதாவது சுயசார்பு தன்மை, மேக் இன் இந்தியா, இந்தியாவிலே எல்லாமே உற்பத்தி செய்யணும், இந்தியாவிலே எல்லாமே சுயசார்பாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த இலக்குக்கு அவங்க என்னென்னலாம் திட்டம் கொண்டு வந்தாங்க, அந்த திட்டத்துடைய வெற்றி எப்படி நடந்துச்சு, அந்த திட்டத்தின் வெற்றியின் தொடர்ச்சியாக அவங்க எப்படி ஃபண்டு அலாட்மெண்ட் இப்போ கூட பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, எவ்வளவு ஃபண்டு அதிகமாக அலாட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றினா ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னாங்க. ரெண்டாவது, அவங்களுடைய திட்டமாக இருக்கின்ற இந்தியா சுதந்திரம் பெற்று உண்டான 100வது வருடம், அதாவது 2047 அவங்க விக்ஷித் பாரத் அப்படிங்கிற ஒரு இலக்கோட செயல்பட்டு இருக்கிறதுக்கான திட்டத்தின் அடிப்படையிலையும் என்னென்ன ஃபண்டு அலாட்மெண்ட் எந்தெந்த துறைகளுக்கு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. குறிப்பாக இந்த 2026 பட்ஜெட்டில் இளைஞர்கள் மற்றும் யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாட்டான டாப்பிக்காக இருக்கிற விஷயத்தை பற்றி கிட்டத்தட்ட இந்த பட்ஜெட்டோடைய ஸ்பீச்சில் 9 முறை அவங்க யூஸ் பண்ண வார்த்தை இந்த செயற்கை நுண்ணறிவு பற்றி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதை பற்றி ரொம்ப நல்லா சொன்னாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாருமே கட்டாயம் நம்ம எல்லாருமே லைஃபோட ஒரு பார்ட்டாக கலந்துருச்சு அப்படிங்கிறத ஒரு 9 இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப அவங்க சொல்கிற விஷயங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஒரு 9 விதமான துறைகள், குறிப்பாக விவசாயத்திற்கு மல்டி லிங்குவல், விவசாயிகளுடைய தொழில் செய்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான டேட்டா, அவங்களுக்கு தேவையான கிளைமேட் எப்படி இருக்குது, எங்கே மார்க்கெட் அவங்களுக்கு இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்கு அவங்களுடைய பாஷையில் எடுத்து கொண்டு போகக்கூடிய விதமாக மல்டி லிங்குவலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு டூல் தயார் பண்ணி அவங்க தரப்போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு வரவேற்பாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டூல்ஸ் எப்படி எளிமையான பாமர மக்களும் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத நோக்கி நல்லா கொண்டு வந்துருக்கிறாங்க. ஸோ இதை நோக்கி நம்ம கொஞ்சம் பண்ணிக்கணும், கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் அவங்க இந்த எல்லாரையும் இளைஞர் நலன், மொத்தம் 3 கர்த்தவிய பார்ட், அதாவது அவங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கடமைகளாக 3 விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க. 3 கர்த்தவிய பார்த்துன்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் மேடம் ஒரு 3 இடத்த சொல்லியிருந்தாங்க. அதில் எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இளைஞர்கள் நலன், உற்பத்தியை அதிகரிப்பது மற்றும் அனைத்தும் அனைவருக்கும் அப்படிங்கிற 3 விஷயங்களை அவங்க முன்னிலைப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன்ருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் இவங்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக நிறைய விஷயங்கள் அவங்களை ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான நிறைய விஷயங்களை அவங்க செயல்படுத்த போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ஸ்டியூட்டே புதுசாக உருவாக்க போகிறாங்களாம். நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரிலாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா, அதை இன்னும் பலப்படுத்துறதுக்காக மெடிக்கல் டூரிசம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சில இன்ஸ்டியூட்ஸ் இதெல்லாமே ப்ரொமோட் பண்ணுறதை பற்றி அவங்க ரொம்ப அழகாக இந்த வட்டம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான ஃபண்டு அவுட்லேயும் அவங்க பிளான் போட்டிருக்கிறாங்க. அண்ட் மோரோவர் இதுக்கு அதிகமாக ஃபண்டு தேவைப்பட்டுச்சுனால் அதற்கு தேவையான வசதிகளும் எல்லாமே செய்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் அவங்க ரொம்ப ஆணித்தரமாக இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு விஷயம் அவங்க ஹைலைட் பண்ண விஷயங்கள், லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு தகுந்தாப்பில் பட்ஜெட்டில் சில விஷயங்கள்லாம் இருந்தது.
ஆரஞ்சு இக்கானமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்க இன்னைக்கு ரொம்ப அதிகமாக ஹைலைட் பண்ணாங்க. ஆரஞ்சு இக்கானமி அப்படிங்கிறது எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, இந்த அனிமேஷன், அதுக்கப்புறம் கேமிங்கு, விஷுவல் எஃபெக்ட்ஸு, இது சம்மந்தமான தொழில் வந்து இன்னும் கொஞ்சம் வருஷங்களில் ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே நம்ம இன்னைக்கு வெளிநாட்டில் தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவும், அப்படிங்கிற நிலைமையை மாற்றுறதுக்காக நாம் அதில் வந்து எப்படி முன்னோடியாக மாறணும் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸ் மும்பை அப்படிங்கிறது மூலமாக லேபு, நிறைய கிரியேட்டிவிட்டி லேப்ஸை வந்துட்டு இந்தியா முழுக்க இருக்கிற செகண்டரி ஸ்கூல்ஸ், அதாவது நம்ம நடுநிலை பள்ளிகள்னு சொல்லுவோம், அங்கே 15,000 பள்ளிகளுக்கு அவங்க ஒரு லேப் கிரியேட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. இது போக 500 கல்லூரிகளிலும் அவங்க இந்த லேபை கிரியேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும். இதில் வந்து பொருள் உற்பத்தி பற்றி அவங்க பேசலை. அவங்க சொல்கிறது எல்லாமே வந்துட்டு கிரியேட்டிவிட்டி, இன்றைய இருக்கிற இளைய சமுதாயத்தினுடைய கிரியேட்டிவிட்டியை எப்படி பயனுள்ளதாக மாற்ற முடியும், எப்படி அதை பிஸ்னஸ்க்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத நோக்கி வந்து அவங்க சொன்னது வந்து கொஞ்சம் புதுமையான விஷயமா இருந்தது. அப்புறம் போன சுதந்திர தினத்து அன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன அறிவுறுத்தலின் தொடர்ச்சியாக 350 விதமான ரிஃபார்ம்ஸை செஞ்சிருக்கிறேன் இருக்காங்க. அதனுடைய பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். போன செப்டம்பர் 2022 நம்ம பார்த்துருப்போம் ஜிஎஸ்டி 2.0. இந்த 2.0ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னு அப்புறம் சொல்கிறேன். இந்த 2.0 அதனால நிறைய ரேட்ஸ் எல்லாம் குறைச்சாங்க. அவங்க டேக்ஸ் ரேட்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது. நிறைய பொருட்களுக்கு வந்து வரி விலக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் புதுசாக மாற்றுறாங்க. 1961 வந்த ஆக்டை இன்னைக்கு டோட்டலாக வந்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வருகின்ற ஏப்ரல் 1 புதிய இன்கம் டேக்ஸ் ஆக்டை வந்துட்டு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த தடவை பட்ஜெட்டில் இன்கம் டேக்ஸ் சம்மந்தமாக எந்த பெரிய அறிவிப்புகளுமே நம்ம எதிர்பார்க்கல. அதில் எதுவுமே வந்து அவங்க தரவும் இல்லை இன்கம் டேக்ஸ் பற்றி. ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டில் 2வது ஒரு பெரிய ரிஃபார்ம்ஸாக சொல்லியிருக்கிறாங்க. 3வது வந்து பார்த்திங்கன்னா, போன நவம்பர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த ஏப்ரலிருந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற லேபர் கோட்ஸ், தொழிலாளர் சீர்திருத்த சட்டங்கள், அதெல்லாமே வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்களையும், ஒரு சில அவங்க ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் பட்ஜெட்டில் இன்றைக்கி சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸை நோக்கி நிறைய அவங்க வந்து கொண்டு போகிறதுக்கான விஷயங்களும் நமக்கு வந்து ரொம்ப ஆணித்தரமாக தெரியுது. இந்த 21வது செஞ்சுரியை வந்து அவங்க யாருக்கு ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, மொத்தம் 3 பேருக்கு. 1 விவசாயிகள், ஃபார்மர்ஸ், 2வது மகளிர், விமன், அண்ட் 3வது இளைஞர்கள், யூத். இந்த 3 பேருக்குமான வருடமாக இந்த 21வது செஞ்சுரி இருக்குங்கிறத அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கு தேவையான டூல்ஸு அண்ட் எல்லா விதமான வசதிகளும் பண்ணுவேன் இருக்காங்க. அடுத்தது நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு மகளிராக இருக்கிறதுனால அவங்க அந்த பட்ஜெட் போடுறதை பற்றி அவங்களும் ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. நம்ம இப்படி ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பட்ஜெட்னு போட்டு எவ்வளவு எனக்கு வருமானம் வருது, எவ்வளவு செலவு வருது, எப்படி செலவினங்களை குறைக்கிறது, எப்படி வருமானங்களை கூட்டுறது அப்படிங்கிற பற்றி நம்ம ஒரு திட்டம் போடுவோமோ, அதே மாதிரி அவங்களும் ரொம்ப அழகாக 2021-22 நான் ஒரு வாக்கு கொடுத்துருந்தேன். இந்தியாவுடைய நிதி பற்றாக்குறை ஜிடிபியில் வந்துட்டு 4.5% கீழே குறைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்ததில் நான் 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அச்சீவ் பண்ணிட்டேன். இப்போ அதை 4.4% வந்திருக்கு. இன்னும் வரப்போகிற வருஷங்களில் அதை 4.3 குறைப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு முன்னோட்டமாக தெரியுது. இது வந்துட்டு நம்ம ஒரு நடுத்தர மக்களாக, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு இலக்கு வச்சு இதை எப்படி நம்ம வருமானங்களை வந்து நம்ம பெருக்கிறது, எப்படி செலவினங்களை குறைக்கிறது அப்படின்னு நம்ம வீட்டுக்கு பண்ணுறத அவங்க வந்து நாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் டோட்டல் இருக்கிற கடன்களில், நம்மளோட உற்பத்தியில் இருக்கிற கடன்கள் வந்து 55% குறைச்சிருக்கிறோம். அதை இன்னும் குறைக்கிறதுக்கான அனைத்து விதமான வழிமுறைகளும் செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி அவங்க நிறைய மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக சிறு குறு தொழில் நிறுவனங்களாக நம்ம சொல்லுகின்ற எம்எஸ்எம்இ, அவங்களாம் வந்து புதுமையான நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. சாம்பியன் எம்எஸ்எம்இ இவங்களாம் நான் வந்து கண்டிப்பாக வெற்றி அடைகிறதுக்கு வேண்டிய சப்போர்ட்ஸை பண்ண போகிறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு 3 விதமான பாதையை இன்றைக்கி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1, இவ்வளோ நாள் நாங்கள் வந்து கடன் கொடுத்து கிரெடிட் மூலமாக சப்போர்ட் பண்ணியிருந்தோம். அதை இனிமேல் ஒரு ஈக்விட்டி பார்ட்னராக அவங்களுக்கு மூலதனத்துக்கு எப்படி உதவு பண்ண முடியுமோ அப்படி பண்ணுறதுக்கான திட்டங்கள் வந்து வரும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது அவங்களுடைய ஃபண்டு ரொட்டேஷனை கூட்டுறதுக்கான லிக்விடிட்டி சப்போர்ட் அப்படிங்கிறத அவங்க ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவங்களோட பட்ஜெட்டில் ஒரு சிறப்பு அம்சமாக இதை அவங்களுடைய மத்திய அரசு நிறுவனங்கள், அதாவது சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், இதன் மூலமாகத்தான் ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க. அதை அந்த பிளாட்ஃபார்ம் மூலமாகத்தான் நாங்கள் இனிமேல் இந்த பிஸ்னஸ்லாம் பண்ண போகிறோம்.
அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜெம் போர்ட்டல் இவங்களோட டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எல்லாமே வந்து எம்எஸ்எம்இஸ்க்கும் சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்க்கும் இந்த விஷயத்த அவங்க முன்னின்று நடத்த போகிறேங்கிறது சொன்னது ரொம்ப ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருந்தது. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு மட்டும் சொல்லாமல் அவங்களுடைய நிறுவனங்களும் இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண போகிறாங்கிற பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மூணாவது ரொம்ப முக்கியமாக டயர் 2 டயர் 3 சிட்டிஸ், அதை குறிப்பாக நம்ம மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், நம்ம இந்த மாதிரி ராமநாதபுரம், இந்த மாதிரி டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்ன்னு நம்ம சொல்லப்படுகின்ற சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு ப்ரொஃபஷனல் சப்போர்ட்ஸ் கிடையாது. அப்படிங்கிறது அவங்க அடிப்படையாக அவங்க மனசில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூட்ஸ்னு சொல்லப்படுகின்ற ஐசிஏஐ, அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன்ஸ்டியூட், ஐசிஎம்ஐஐ, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் அண்ட் கம்பெனி செக்ரட்டரிஸ். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு சிம்பிளாக சின்ன சின்ன கோர்சஸாக நீங்கள் வந்து எடுங்க. அதை வச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க நிறைய பேர் நீங்கள் வந்துட்டு ஒரு தொழில் முனைவராக உருவாக்கி அவங்க மூலமாக தொழில்துறையினருக்கு அதிகமான கம்மியான அமௌண்ட்டில் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் விஷயங்கள், சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கான விஷயங்களை எளிமையான முறையிலையும் கம்மியான பட்ஜெட்லையும் செயல்படுத்துறதுக்கான வழிவகைகளையும் செயல்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு திட்டத்தை உருவாக்குறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நலிவடைந்து போயிருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 200 விதமான பழைய இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி அழிவு நிலையில் இருக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம வந்து இந்த பானை செய்கிறது, இன்றைக்கி அதெல்லாம் இல்லைன்னு சொன்னாலுமே அந்த துறைகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் செய்கிறது, பழைய நம்மளுடைய கலாச்சாரத்தோட ஒன்றி இருக்கின்ற பல விஷயங்களை செய்கிறதுக்கான அந்த நலிவடைந்த தொழில்களுக்கு ஒரு 200 கிளஸ்டரை ஃபார்ம் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாமும் நம்ம வந்து நல்லா பாசிட்டிவான விஷயங்களாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கம்மிங் டு நம்ம இன்கம் டேக்ஸ், நேரடி வரிகள் அப்படிங்கிறது பார்க்குறப்போ நிறைய சீர்திருத்தங்கள் நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கும் எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் இருக்கிற அந்த கேப்பு, நிறைய டிஸ்பியூட்ஸை வந்துட்டு நிறைய விஷயம் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து ஐடி ஃபைல் பண்ணுற டைம் லிமிட்டை வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாகர்டாக மாற்றிருக்கிறாங்க. அதன்படி தனிப்பட்ட நபர்கள் இண்டிவிஜுவல்ஸ் ஃபைல் பண்ணுற ஐடி ரிட்டர்னு அண்ட் நான் டேக்ஸ் ஆடிட் கேசஸ் இதெல்லாமே வந்துட்டு 31 ஜூலை அப்படிங்கிற இந்த டேட்ஸை வந்துட்டு இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும் அப்படியே வச்சுட்டு மற்றவங்களுக்கு எல்லாமே அது 31 ஆகஸ்ட்னு வச்சுருக்காங்க. ஸோ தட் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஐடி ஃபைல் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்குங்கிறது. அண்ட் மோர் ஓவர் ஐடி ஃபைல் பண்ணுறதுக்கான ஃபார்ம்ஸு, புது ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே ஏப்ரல் 1ஆம் தேதியே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறதாகவும் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபார்ம்ஸும் ரிலீஸ் பண்ணுறதான்னு இருக்காங்க. இதை வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு நிறைய டைம் நாங்கள் கொடுக்குறோம், யார் என்ன சிரமப்பட்டாங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல ஃபார்ம்ஸ் ரிலீஸ் பண்ணுற வேலைகள் எல்லாத்தையும் செய்கிறேன்ட்டு இருக்கிறாங்க. அண்டு ரொம்ப ஒரு டெக்னாலஜி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ சின்ன ஒரு டேக்ஸ் பேர் இருப்பார், ஒரு 3 லட்ச ரூபா வருமானம் பார்த்துட்டு இருப்பார், ஒரு 2 லட்ச ரூபா வருமானம் பார்த்துட்டு இருப்பார், ஒரு 5 லட்ச ரூபா வருமானம் பார்த்துட்டு இருப்பார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் டிடிஎஸ் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதாவது பேங்க்கில் வந்து ஒரு டெபாசிட் இருக்கும், அதுக்கு ஒரு டிடிஎஸ் இருக்கும். கம்பெனியில் வந்து சேலரிக்கு ஒரு டிடிஎஸ் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப சின்ன டேக்ஸ் பேராக இருக்கிறாங்கன்னா சிஸ்டமே அதெல்லாம் கண்டுபிடிச்சி அவருக்கு நான் டிடக்ஷன் ஆஃப் டிடிஎஸ் இல்லைனா ஷார்ட் டிடக்ஷன் ஆஃப் டிடிஎஸ் அப்படிங்கிற ஃபார்மை இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சில ஃபார்ம் நாங்கள் ஃபைல் பண்ணணும். ஒரு டேக்ஸ் பேயர் அவர் ஃபைல் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் அதை அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் இப்போ அவங்க என்ன கொண்டு வந்துருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ தட் இன்றைக்கி எனக்கு வந்து வருமானம் மொத்தமே 3 லட்சம் தான் நான் இருக்கிறேன், இல்லை 4 லட்சம் தான் இருக்குது, எனக்கு வந்து பேங்க்கில் வந்து டிடிஎஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஃபார்ம் 15G 15H இதெல்லாம் போய் பேங்க்கில் போய் சப்மிட் பண்ணுறது, கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் சப்மிட் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அதை அப்படியே நிறுத்திடுற மாதிரி தெரியுது. அதோடைய தொடர்ச்சியாக எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே அந்த ஃபார்மை ஜென்ரேட் பண்ணி சிஸ்டமே அப்ரூவலும் கொடுத்து அதை நமக்கு தெரியப்படுத்துறதுக்கான மெத்தடை கொண்டு வர போகிற மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அண்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ இந்தியாவில் வேலை பார்த்தாலும் அவங்க வெளிநாட்டில் போய் இந்த டெபுட்டேஷன் மெத்தடில் போய் வேலை பார்த்துட்டு இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கே சில நேரங்களில் வந்து தெரியாதனமாக அவங்களுக்கு வெளிநாடுகளில் சில அசட் வாங்கியிருப்பாங்க, சில பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு நிறைய நோட்டீசஸ் வந்து கடைசி ஒரு 2 வருஷமாக வந்தது. அதனால் அக்டோபர் 2024 யாரெல்லாம் தெரியாமல் இதெல்லாம் வந்து ஃபைல் பண்ண மறந்துட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு 30% மட்டும் டேக்ஸ் கட்டிட்டு ஃபீஸ் மட்டும் கட்டிட்டு வெளியேறிடுங்க. நீங்கள்லாம் வந்துட்டு அதில் வந்து இனிமேல் அபராதமோ ப்ராசிக்யூஷனோ பெனால்ட்டியோ கிடையாது அப்படிங்கிறது அவங்க சொன்னது ஒரு நல்ல ஒரு விதமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு இந்தியாவில் வந்து இந்த உட்கட்டமைப்பு அப்படிங்கிறத வளர்ச்சி கொண்டு வர்றதுக்காக உயர்த்துறதுக்காக இந்த டேட்டா சென்டர்ஸ்ன்னு சொல்கிறத ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் வந்து ஒரு டேட்டா சென்டரை க்ரியேட் பண்ணாங்கன்னால் அதன் மூலமாக அவங்க டேட்டாவை வந்துட்டு உலக அளவில் எல்லாருக்குமே இந்தியாவில் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கும் சேர்த்து அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க, அவங்க ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வருகின்ற 2047 வரை
அதாவது இந்த விக்ஷித் பாரத்தில் அவங்க சொன்ன அந்த வருஷம் வரைக்கும் வந்துட்டு 100% அவங்களுக்கு டேக்ஸ் இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி தொழில்களில் இந்தியாவில் டேட்டா சென்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றங்களாக இருக்கும். வெளிநாட்டில் பல இடத்துல போயிட்டு இருக்கிற ஒரு முதலீடுகளை இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கான வழிகள் செஞ்சு கொண்டு வரதுக்கான நல்ல ஒரு விஷயமாக இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் ஆக்ட் ரிலீஸ் ஆனால் தான் ஃபுல்லாக தெரியும். அதன் தொடர்ச்சியாக என்னென்னா நிறைய பெனால்ட்டி அண்டு ப்ராசிக்யூஷன்ஸு அண்டு நிறைய ப்ரொசீடிங்ஸை வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணி ஃபீஸாக கட்டிட்டு முடிச்சுக்கலாம். செட்டில்மெண்ட் இது வந்து ஒரு செட்டில்மெண்ட் திட்டம் மாதிரி எல்லாமே வந்து இது எப்போயாச்சும் வந்துட்டு ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட் கொண்டு வர்றதை இப்போ என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க, சட்டமாகவே ஏற்றுறாங்க. ஸோ தட் கோர்ட்டு நினைச்சாலுமே இவர் தெரியாமல் பண்ணிட்டாரு, இதை வந்துட்டு ஒரு அபராதம் கட்டிட்டு போயிட்டோம் போதும், இவருக்கு வந்துட்டு பெனால்ட்டி ப்ராசிக்யூஷன் எதுவுமே வேணாம், வெறும் ஒரு ஃபீஸ் கட்டி அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் மற்றபடி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சேலரியில் வந்துட்டு ஏதாச்சும் டிடக்ஷனை கூட்டுவாங்களா, இப்போ 75,000 ரூபா வரைக்கும் பெர்மனன்ட் கழிவுகள் இருக்குது, அது ஏதாச்சும் கூட்டுவாங்களா அப்படிங்கிறத பற்றி எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் அவங்க பட்ஜெட்டில் தரல. அதுக்கப்புறம் நம்ம சேமிப்பு அப்படின்னு சொல்கின்ற ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் பாலிசி, அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு, ஹவுசிங் லோனு, இதுக்கெல்லாம் ஏதாச்சும் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது சம்மந்தமான எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே அவங்க தரல. அது மேபி நம்ம பட்ஜெட்டுடைய ஃபைனல் டிராஃப்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஏதாச்சும் அதில் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். ஜிஎஸ்டி சம்மந்தமான எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸுமே கிடையாது. ஏன்னா அது இப்போ போன செப்டம்பரில் தான் 2.0 நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. அதனால் அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. பட் இப்போ உலகளவில் வந்துட்டு இந்த இறக்குமதி ஏற்றுமதியில் வந்து இருக்கிற நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு நிறைய ப்ராடக்ட்டுக்கு வந்தாங்கன்னா அடிப்படை கஸ்டம்ஸ் டியூட்டி, அதாவது இறக்குமதி வரியை நிறைய குறைச்சிருக்கிறாங்க. அண்டு ஃபார்மசி பிஸ்னஸில் இருக்கிற ஒரு ட்ரக் ஐட்டம்ஸு, அதாவது கேன்சரை குணப்படுத்தக்கூடிய ட்ரக் ஐட்டம்ஸ் 17க்கு உண்டான ஒட்டுமொத்த வரியும் நீக்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற மைக்ரோவேவ் அவன்ஸ், இதுக்கெல்லாம் வந்துட்டு உள்ள டியூட்டிஸ்லாம் நிறைய எடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து நல்ல ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் விலைவாசிகள் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சுருக்கமாக இந்த பட்ஜெட்டை பற்றி நம்ம சொல்லணும்னா, ஒரு நீண்ட ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் அவர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. மற்ற ரிஃபார்ம்ஸாக இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஜிஎஸ்டியில் அவங்க செஞ்ச அந்த ரிஃபார்ம்ஸு, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் புதுசு வரப்போகிறது, அண்ட் லேபர் கோடில் அவங்க கொண்டு வந்திருக்க அந்த லேபர் ரிஃபார்ம்ஸு, இதெல்லாமே சேர்த்து வச்சு பார்க்குறப்ப இது ஒரு நல்ல பட்ஜெட்டாக நம்ம சொல்லலாம்.